வாணியம்பாடி அருகே மாற்று சாதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் இறந்த தனது பாட்டியின் சடலத்தை ஊருக்குள் புதைக்க விடாமல் தடுத்ததாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞரின் குடும்பத்தினர் ஊருக்குள் அவமதிக்கப்பட்டார்களா? நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கணவாய்ப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு வாணியம்பாடி அடுத்த துரையரை கிராமத்தைச் சேர்ந்த சந்தியா என்ற மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் கணவாய்ப்புதூர் கிராமத்தில் தன் தாய் மற்றும் தங்கையுடன் வசித்து வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி சசிகுமாரின் தாய் வழி பாட்டி கனகா என்பவர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்துள்ளார். அவருடைய சடலத்தை ஊருக்குள் இருக்கும் மயானத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தபோது மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சசிகுமார் ஊரை விட்டு போக வேண்டும் என்றும் அப்போதுதான் அவரின் பாட்டியின் சடலத்தை அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியும் என்றும் ஊர்கவுண்டர், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் முக்கிய பிரமுகர்களான பாபு, வேலு உள்ளிட்ட 5 பேர் கூறியதாக தெரிகிறது. ஊர் என்ன சொல்றா அதுக்கு நாங்கள் பாடுறோம், அவ்வளோதான். ஊர் என்ன சொல்றா அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு இடம் வேணும், அவ்வளோதான். எதுக்கும் அவன் நாங்கள் வானம் இது அவன் வந்து சாயங்காலம் எதுவும் பண்ண மாட்டான். சாவுன்ற இடத்துல வந்து நிக்க வச்சுட்டு பண்றது நியாயமா? இது மனசாட்சியோட நடக்கணும். இது எது மனசாட்சியோட நடக்கிறீங்க? இது மனசாட்சியோடவா? நான் கம்முனுறா பேசுறதுக்கு தெரியுது. இந்த மாதிரி வராது என்ன சொன்னேன்? இந்த மாதிரி யாருன்னா பட்டுனதான் நாங்கள் தெரிஞ்சுக்கோம். எனக்கு தெரியல, தெரியாதுதான் வருமா வராது. ஊர்ல பிரச்சனை வரும்னு சொன்னல, நான் சொன்னா இல்லையா? ஊர்ல பிரச்சனை வந்துடும், இப்பவே மரியாதையோட அன்பிடு குட்டோட போட்டோம், குட்டோட நம்ம இதை முடிச்சுக்கலான்னு சொன்னேன். அதில் கூட அறிவு இல்லையா அவனுக்கு? அதுவும் ஏறலையா மண்டியில? சடலத்தை புதைக்க விடாமல் தடுத்ததாக சசிகுமாரின் குடும்பத்தினர் கடும் சோகமடைந்தனர். உயிரிழந்த தனது பாட்டியின் உடலை வைத்துக்கொண்டு கண்ணீர் கடலில் மூழ்கியிருக்கின்றனர். அதன் பின்னர் மூதாட்டியின் சடலத்தை தங்களது பெரியம்மா வீடான ஆம்பூரிடத்த மின்னூர் கிராமத்திற்கு 10 கிலோமீட்டர் தூரம் எடுத்து சென்று அடக்கம் செய்துள்ளனர். பின்னர் ஊருக்கு திரும்பிய போது ஊருக்குள் வரக்கூடாது என்றும் உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் இங்கு புதைக்கக்கூடாது என்றும் 2 நாட்களாக மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சசிகுமார், சந்தியா இருவரும் தாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டும் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் கடந்த 7ஆம் தேதியன்று புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி, ஊர்கவுண்டர் பாபு, ஊர் முக்கியஸ்தர்கள் வேலு, பாலு, உதயகுமார் உள்ளிட்டோர் சசிகுமாரின் குடும்பத்தினருக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிய வந்தது. சடலத்தை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்து அவமானம் செய்ததாக கூறி சாதி ரீதியிலான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருந்த 5 பேரை பிடிக்க டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டது. இதனிடையே ஊராட்சி மன்ற தலைவர் பழனி பெங்களூருவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு வாணியம்பாடி டிஎஸ்பி அலுவலகம் முன்பு கூடியுள்ளனர். உயிரிழந்த தனது பாட்டியின் சடலத்தை வைத்து வேண்டுமென்றே பொய் புகார் அளிப்பதாக சசிகுமார் மீது ஊர்க்காரர்கள் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். விசாரணையின் முடிவிலேயே மூதாட்டியின் சடலத்தை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்தார்களா என்பது குறித்தும், மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்ததால் இளைஞரின் குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்தார்களா என்பது குறித்தும் தெரிய வரும்.